தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்க நினைக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் ஒரு உவமையினுடைய ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றான். இந்த உவமை இப்படியாக தொடங்கப்படுகிறது. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான் என்று அந்த உவமை தொடங்கப்படுகிறது. அதிகாலையிலே ஒரு சிலரை கண்டு அவர்களை வேலைக்கு அமர்த்துகிறான். நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி 3ஆம் மணி வேலையிலும் அப்படியாய் அவன் செய்கிறான். அவன் 6ஆம் மணி வேலையிலும் அப்படி செய்கிறான். கடைசியாக வேலை முடிய போகிற 11ஆம் மணி வேலையிலும் அவன் சும்மா நிற்கிறவர்களை பார்த்து, என்னுடைய திராட்சை தோட்டத்திலே நீங்கள் வேலை செய்யுங்கள், நியாயமான கூலியை பெறுவீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதாக இயேசு அந்த உவமையை சொல்லுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தினுடைய பணி தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை ஆட்களால் நிரப்புகிற ஒரு பணியாக ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த இயேசு, அங்கலாய்க்கிற இயேசு, பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும் என்று துடிப்போடு கூட ஓடின இயேசு, தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து சத்துருவானவன் எப்படியாகிலும் நரகத்தை நிரப்பிவிட வேண்டும் என்று போராடுகிற இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை நிரப்பும்படியாய் வாஞ்சிக்கிறவர் இங்கே ஒரு உவமையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உவமையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கடைசி மணி வேலையானாலும் அவருடைய திராட்சை தோட்டத்திலே நாம் வேலை செய்கிறதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இது விரும்பி செய்யும் காரியம் அல்ல, ஆப்ஷன் அல்ல. இது கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய வேலை, ஆப்ளிகேஷன் என்று சொல்லி நாம் இந்த உவமையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவருக்காக செல்லுகிற கால்கள் வேண்டும், அவருக்காக உழைத்திட ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து அங்கலாய்க்கிற ஆண்டோட இருதயம் இன்றைக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மூடி பிரசங்கியாருடைய வாழ்விலிருந்து ஒரு சாட்சியை பார்க்கலாம். இந்த மூடி பிரசங்கியார் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட நாட்களிலே ஒரு நாள் அவர் தன்னுடைய குரூசைடு மீட்டிங்கை, தன்னுடைய மேடை பிரசங்கத்தை முடித்துவிட்டு மிகவும் களைப்படைந்தவராக தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த விடுதியில் வந்து அவர் தங்கும்படியாக நைட் ஒரு 12 மணிக்கு போய் படுப்பதற்கு அவர் அந்த ரூமுக்குள்ளாக வந்தார். மிகவும் களைத்தவராக சோர்ந்து போய் அந்த ரூமிலே படுக்கும் பொழுது அவரை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவரை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். மகனே, மூடி பக்கத்தில் ஒரு மகனுக்கு என்னை பற்றி நீ சொல்லிவிட்டு வந்து படுத்துவிடு என்று சொன்னபொழுது அவர் சொல்லிவிட்டார். மூடி பிரசங்கியார் சொன்னார், ஆண்டவரே, நான் மிகவும் களைத்து போயிருக்கிறேன், மிகவும் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். நான் அதிகாலையில் எழும்பி நான் ஜெபித்து விட்டு நான் போய் உம்மை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட போராடினார். மகனே, அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அறையில் உள்ள அந்த மனிதனுக்கு என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நீ படுத்துவிடு என்று சொல்லும்பொழுது அவர் சொன்னார், திரும்ப திரும்ப ஆவியானவர் பேசுகிறபடினால ஆண்டவரே, ஒரு 2 மணி நேரமாவது நான் தூங்கிவிட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் எழுந்து நான் எப்படியாகிலும் உம்மை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டுட்டு என்னை நீங்கள் தொந்தரவு செய்யாதுங்க ஆவியானவரே என்று சொல்லி அவர் படுத்து விட்டார். ஆவியானவரும் விட்டு விட்டார். ஒரு 1:30 மணிக்கெல்லாம் பயங்கரமான ரூமுக்கு முன்பாக சத்தம். அங்கே ஆட்கள் ஓடுகிறதும் வருகிறதுமாக இருப்பதை அந்த சலசலப்பை கேட்டு கதவை திறந்தார். என்ன நடக்கிறது என்று பார்த்தார். போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள ரூமில் உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடிய நிர்வாகிகள் வந்து நிற்கிறார்கள். பக்கத்து அறை உடைக்கப்பட்டு
அங்கே தூக்கிலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு வாலிபனை அவர்கள் அங்கே வெளியே எடுத்து கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்த மாத்திரத்திலே மிகவும் கதிகலங்கினவராக எது செய்வதறியாது கத்த ஆரம்பித்து விட்டார். ஐயோ, நான் தான் கொலைகாரன், நான் தான் இந்த கொலையை செய்து விட்டேன் என்று சொல்லி பக்கத்தில் நின்றவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாகிவிட்டது. ரூம் பூட்டப்பட்டிருக்கிறது, உள்ளே அவன் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான், இவர் இப்படி சொல்லுகிறாரே என்று சொல்லி இவரை பிடித்து இவரிடத்தில் போலீஸ்காரர்கள் எல்லாரும் இவரை நோக்கி வந்து விட்டார்கள். இவரிடத்தில் கேட்டபொழுது இவர் சொன்னார், என்னை வழிநடத்துகிற என் ஆவியானவர், நான் பிரசங்கிக்கிற, நான் போதிக்கிற என் இயேசு, அவர் 12 மணிக்கெல்லாம் நான் படுத்த பொழுது என்னிடத்தில் வந்து பேசினார் என்னை பற்றி. நீ பக்கத்து அறையில் உள்ளவனுக்கு நீ சொல்லு என்று சொல்லி, நான் சொல்லியிருந்தால் இந்த வாலிபன் நிச்சயமாய் மரித்து இருக்க மாட்டான். இப்பொழுது நான் சொல்லாதபடியினாலே இவன் மரித்து போனான். இந்த கொலைக்கு நான் தான் காரணம் என்று சொல்லி கத்தினார். இது நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னார், இது நாம் விரும்பி செய்கிற ஒரு காரியமல்ல. கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கடைசி மணி வேளையில் நிற்கிற நாம், அவருக்கென்று அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற, நித்திய காலமாக நரகத்தில் வாழ்ந்து அழியக்கூடிய ஜனங்களை நித்திய காலமாக சந்தோஷமாக வாழ்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்வுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அழைத்தாரே, அந்த அன்பு நேசரின் ராஜ்யத்திற்கு நாம் அவர்களை ஆயத்தப்படுத்துகிற பணிக்குத்தான் இன்றைக்கும் ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு தான் இந்த ஓமையை சொல்லி கொடுத்தார். இது விரும்பி செய்கிற வேலையல்ல, மீண்டுமாய் சொல்லுகிறேன், இது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய வேலை. இது ஆப்ஷன் அல்ல, இது அப்ளிகேஷன். கட்டாயம் நாம் செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்மை கொண்டும் விரிவடைய முடியும் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக புரிந்து கொண்டு நாம் கிரியை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, எந்துயரதோனியோ இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிரை வந்தேனிதோ, அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமா